தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன் என்று எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நாம் அனைவருக்கும் அதிகமாக தெரிந்த ஒரு வசனமாக இருக்கிறது. யாக்கோபு என்ற ஒரு மனிதனை குறித்து இந்த திருவசனத்திலே நாம் தெளிவாக காண்கிறோம். யாக்கோபுக்கு அவர் அநாதி தேவன் என்றும், யாக்கோபை அவர் அநாதியாக சிநேகித்தார் என்றும் திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். யாக்கோபுக்கு அவர் அநாதி தேவன் என்று உபாகம் 33 அதிகாரம் 27 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபை அநாதியாய் அவர் சிநேகித்தார் என்று எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே யாக்கோபுக்கு அவர் அநாதி தேவனாகவும், யாக்கோபை அவர் அநாதியாக சிநேகித்தார் என்று திருவசனத்திலே நாம் தெளிவாக காண்கிறோம். யாக்கோபுக்கு அவர் அநாதி தேவன், யாக்கோபை அவர் அநாதியாக சிநேகித்தார் என்று நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆதியாகமம் 25 அதிகாரம் 27 வசனத்திலே யாக்கோபு பிறக்கும் போதே அவன் குணசாலியாக பிறந்தான். குணசாலி, கூடாரவாசி என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால யாக்கோபு பிறக்கும் போதே அவன் குணசாலியாக பிறந்தான் என்று எழுதப்பட்டபடியினால் இதுதான் யாக்கோபை அநாதியாய் நான் சிநேகித்தேன் என்ற வார்த்தையின் பொருளாக இருக்கிறது. யாக்கோபுடைய பிறப்பிலே அவன் குணசாலியாக கடவுள் அவனை பிறப்பித்தபடியினால், யாக்கோபை உண்டாக்கினவர் அவனை குணசாலியாக பிறப்பித்தபடியினால், அவன் குணசாலி என்ற இடத்துல அவனை நான் அநாதி சிநேகத்தினால் சிநேகித்தேன் என்பதன் பொருள் அவன் ஒரு குணசாலி என்பதாக இருக்கிறது. எனவே குணசாலி என்ற இடத்தில்தான் தேவன் நம்மை சிநேகிக்கிறார் என்ற உண்மையை யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய குணசீலத்தின் மூலமாகத்தான் நம்மை உண்டாக்கினவர் நம்மை சிநேகிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த திருவசனத்திலே நாம் தெளிவாக படிக்கிறோம். எனவே குணசாலியாக இருக்கிறவர்களை அவர் சிநேகிக்கிறார் என்பது இந்த யாக்கோபின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. 1 நாளாகமும் 22 அதிகாரம் 9 வசனத்தில் இந்த சாலமோன் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் சாலமோன் என்ற பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அவன் அமைதல் உள்ளவன், அவனை அமர்ந்திருக்க செய்வேன், அவன் ராஜ்யத்தில் அமரிக்க கட்டளையிடுவேன் என்பதன் உண்மை அவன் அமைதல் உள்ளவன். 1 பேதுரு 3 அதிகாரம் 3-4 வசனத்திலே அமைதல் சாந்தம் என்ற ஆவி என்பது அது குணசீலம், அது அழியாதது, அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது, அது அழகு என்று பேதுரு சபைக்கு சொன்ன இடத்திலே இந்த அமைதல் என்பது குணசீலத்தை காட்டுகிறது. எனவே யாக்கோபை எப்படி அவன் பிறப்பிலே குணசீலத்தினாலே அவனை பிறப்பித்தாரோ அது அவனை சிநேகித்தேன் என்ற இடத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் 1 நாளாகமம் 22 அதிகாரம் 9 வசனத்தில் இது சாலமோனையும் கூட பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் சாலமோனிடத்திலே அன்பாக இருந்தார். 2 சாமுவேல் 12 அதிகாரம் 24-25 வசனத்தில் சாலமோன் பிறக்கும்போதே கர்த்தர் அவனிடத்தில் அன்பாக இருந்தார். சாலமோனிடத்திலே கர்த்தர் அன்பாக இருந்த காரணம் என்ன என்றால் அவன் அமைதல் உள்ளவன். பிறக்கும்போதே அவனை ஒரு அமைதல் உள்ளவனாக, ஒரு குணம் உள்ளவனாக இந்த யாக்கோபை எப்படி அவர் பிறப்பிக்க செய்தாரோ அதுபோல் இந்த சாலமோனையும் அவர் பிறப்பிக்க செய்தபடியினால் சாலமோனிடத்திலே கர்த்தர் அன்பாக இருந்தார் என்பது போல இந்த யாக்கோபையும் நான் அநாதி சிநேகத்தினால் சிநேகித்தேன் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய நற்குணத்தின் மூலமாக, நம்மளுக்கு இருக்கிற குணசீலத்தின் மூலமாகத்தான் நம்மை அவர் சிநேகிக்க முடியும் என்பதை இந்த யாக்கோபின் வாழ்க்கையிலும் இந்த சாலமோன் வாழ்க்கையிலும் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். எனவே புதிய ஏற்பாட்டிலே தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பது ரோமர் 5 அதிகாரம் 5 வசனத்தில் பரிசுத்தாவி மூலமாக அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக அவர் நம்மை சிநேகிக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே
அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டபடினால் நம்மை அவர் சிநேகிக்கிறார் என்பதன் பொருள், உண்மை, உபதேசம் இங்கு நிழலாட்டமாக இந்த யாக்கோபிலும் இந்த சாலமோனிலும் அதிர்ஷ்டாந்தமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. பரிசுத்தாவி மூலமாக அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றினாலும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு இல்லாவிட்டால் அன்பு இல்லாவிட்டால் அன்பு இல்லாவிட்டால் என்று முதல் 3 வசனத்திலே அவர் அன்பு இல்லாததை அவர் போதனையாக சொல்லி 4, 5, 6, 7 வசனங்களில் இந்த அன்பின் 14 தன்மைகள் தான், இந்த அன்பின் 14 தன்மைகளாகிய குணசீலங்கள் தான் ரோமர் 5:5 படி பரிசுத்தாய் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இதயத்தில் ஊட்டப்பட்டிருக்குது என்றால், இந்த 14 தன்மைகள் என்ற குணசீலன் நம்மளுக்குள்ளே இருந்தால்தான் அவர் நம்மில் அன்பு கூற முடியும் என்பதை புதிய ஏற்பாட்டிலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. நற்குணம் நம்மளுக்குள் இருந்தால், நற்குணசாலிகளாக இருந்தால் நம்மை உண்டாக்கினவர் நம்மை சிநேகிப்பார் என்றும், துர்க்குணம் நம்மளுக்குள் இருந்தால் நம்மை உண்டாக்கினவர் நம்மை சிநேகிக்க முடியாது, நம்மை வெறுக்கக்கூடிய இடத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்வோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களிலே இந்த ஈசாக்குடைய பிள்ளைகளாகிய ஏசா யாக்கோபை பற்றி, அவங்களுடைய பிறப்பை பற்றி, பின்னாக அவர்களை பற்றி 2 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது எழுதினது சொல்லப்பட்டிருக்குது, 2வதாக யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்று 2வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஏசாவை 2வது பகுதியில் தான் அவர் வெறுக்கிறார். யாக்கோபை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்தேன் என்பது அவருடைய யாக்கோபுடைய குணசீலம். இந்த யாக்கோபுடைய குணசீலம் இந்த ஏசாவுக்கு இல்லை. அவன் கொலைபாதனாக மாறினான். யாக்கோபுக்கு எதிராக அவன் செயல்பட்டான். அவன் சேஷபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆசீர்வாதத்தை இழந்து கண்ணீர் விட்டு அழுதாலும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்திலே பவுல் அதை தெளிவாக போதனையாக சொன்ன இடத்துல யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன் என்ற இடத்திலே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. எனவே குணசீலத்தின் மூலமாகத்தான் கடவுள் நம்மை சிநேகிக்க முடியும். குணசீலம் இல்லாதபடி நாம் துர்க்குணத்தில் நாம் காணப்பட்டால் கடவுள் நம்மை வெறுக்கக்கூடிய இடத்தில்தான் நாம் இருப்போம் என்பதை இந்த ஏசா யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. இந்த யாக்கோபிலே இப்படி யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்ற இடத்துல அந்த குணசீலம் இந்த யாக்கோபுக்குள்ளே தெளிவாக இருக்கிறதை நாம் படித்தோம். இந்த குணசீலத்தை யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே காத்து கொண்டதாக நாம் திருவசனத்திலே நாம் காண்கிறோம். யாக்கோபு குணசாலி தான், அதற்கு எந்த மாற்று கருத்தில்லை. அதன் மூலமாக அநாதி சிநேகித்தினால் அவனை சிநேகித்தேன் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆனால் இந்த குணசீலத்தை யாக்கோபு தன் வாழ்க்கையிலே முழுவதும் காத்து கொண்டதாக திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். ஆதியாக 34ஆம் அதிகாரத்திலே இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தீனாளுடைய வாழ்க்கையின் பிரச்சனை மூலமாக இந்த லேவியும் சிமியோனும் தீனாளுக்கு ஆதரவாக தீனாளை தீட்டுப்படுத்தினவர்களுக்கு எதிராக செயல்பட்ட இடத்திலே என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே என்று யாக்கோபு இந்த லேவியும் சிமியோனையும் கடிந்து கொண்டதாக நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 34 இது நமக்கு நன்றாக தெரியும். இதன் மூலமாக யாக்கோபு தன்னுடைய கடைசி காலத்தில் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே இந்த லேவி சிமியோன் என்ற இருவர் செய்த இந்த யாக்கோபுடைய குணசீலத்துக்கு எதிரான இந்த செயலை அவன் சுட்டி காட்டி அவர்களை சபித்து போட்டதாக திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். எனவே யாக்கோபு தன் குணசீலத்திலே உறுதியாக அந்த வாசனையை கெடுத்து விட்டீர்களே, அந்த வாசனையை எப்போதும் வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல யாக்கோபு இருந்ததாகவும் அந்த குணசீலத்துக்கு எதிராக இருந்த லேவி மேலும் சிமியன் மேலும் ஒரு சாபத்தை, ஒரு நியாய தீர்ப்பை இந்த யாக்கோபு கொண்டு வந்ததாக திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். யாக்கோபு தன் வாழ்க்கை முழுவதும் குணசாலியாக அவன் வெளிப்படுத்தினான் என்பதற்கு இந்த திருவசனங்கள் அனைத்தும் நமக்கு மிகவும் ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் காணலாம். ஆதியாகமும் 32ஆம் அதிகாரத்திலே இந்த ஏசாவுக்கு பயந்த நிலையிலே
யாக்கோபு அங்கு செயல்பட்ட சரித்திரம் நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இவன் இரவிலே தேவனோடு போராடி கொண்டு இடத்துல, இவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான் என்ற இடத்துல யாக்கோபு என்ற பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்ற பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டதாக நாம் காண்கிறோம். யாக்கோபு என்ற பெயரிலே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு குற்றச்சாட்டை ஏசா கொண்டு வந்த இடத்துல, இந்த ஏசாவை யாக்கோபு 33ஆம் அதிகாரத்தில் சந்தித்து தேவனுடைய முகத்தை கண்டது போல ஏசாவுடைய முகத்தை யாக்கோபு காண்கிறான். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று யாக்கோபு ஏசாவை பார்த்து சொன்ன இடத்துல, இந்த யாக்கோபு ஏசாவை சந்திப்பதற்கு முன்பாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்ட இடத்துல யாக்கோபு என்ற பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்ற பெயர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு என்ற பெயரிலே இந்த ஏசா ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்தபடியினால், இங்கு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான் என்ற இடத்துல இந்த மனித தன்மையை யாக்கோபு மாற்றி தேவ தன்மையை அடைந்து கொண்டான் என்ற இடத்துல யாக்கோபு என்ற பெயர் இஸ்ரவேல் என்ற பெயராக மாற்றப்பட்ட இடத்துல ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் ஏசாவை சந்திக்கக்கூடிய இடத்திலே உடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது என்பதை யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அந்த குணசீலங்கள் வெளிப்பட்டதாக நாம் திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். எனவே இந்த யாக்கோபு என்ற மனிதனை அனாதி சிநேகித்தனால் நான் சிநேகித்தேன் என்ற வார்த்தையின் பொருள் பிரகாரம் யாக்கோபு தன் வாழ்க்கை முழுவதும் அந்த குணசீலத்தை வெளிப்படுத்தி அந்த வாசனையை வெளிப்படுத்தி யாக்கோபு என்பவன் ஒரு குணசாலி என்ற இடத்திலே உறுதிப்படுத்துவதனால அனாதி சிநேகித்தினால் உன்னை சிநேகித்தேன் என்ற வார்த்தை யாக்கோபுக்குரிய வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நாம் காண்கிறோம். யாக்கோபை எந்த அளவுக்கு தேவன் அனாதி சிநேகித்தினால் சிநேகிக்கிறாரோ அந்த அளவுக்கு இந்த யாக்கோபு தேவனை அவன் சிநேகிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த அனாதி சிநேகித்தினால் தேவன் யாக்கோபை சிநேகித்த இடத்துல இந்த யாக்கோபு தேவனை அந்த அனாதி சிநேகத்தினாலே சிநேகிக்கவில்லை என்பதன் காரணம், இந்த யாக்கோபுக்குள்ளே இந்த ராகேல் மேலும் இந்த யோசேப்பின் மேலும் இந்த பென்யமீன் மேலும் ஒரு பிரத்யேகமான ஒரு அன்பு இருக்கிறது. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருக்கிறார்கள். 2 சகோதரிமார்கள் மனைவியாக இருக்கிறார்கள். 2 வேலைக்காரிகளும் மனைவியாக இருக்கிறார்கள். எனவே 2 சகோதரிமார்கள் யாக்கோபுடைய மனைவிகள், 2 வேலைக்காரர்களும் யாக்கோபுடைய மனைவிகள். எனவே இந்த 4 மனைவிகள் மூலமாக 12 குமாரர்கள் இந்த யாக்கோபுக்கு பிறக்கிறார்கள். தீனாள் என்ற குமாரத்தையும் பிறக்கிறாள். எனவே இந்த 12 குமாரர்கள் யாக்கோபுக்கு பிறந்தாலும் இந்த ராகேல் மேல் இந்த யோசேப்பின் மேல் இந்த பென்யமீன் மேல் அன்பு வித்தியாசமாக இருந்ததாக நாம் சரித்திரத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். இதன் மூலமாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் யாக்கோபின் குடும்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனை உண்டானதாக நாம் அந்த 37ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாக நாம் காணலாம். பலவர்ணமான அங்கியை யோசேப்புக்கு இந்த யாக்கோபு தைத்து கொடுத்து எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இந்த யோசேப்பிடத்திலே அதிக அன்பு வைத்தது அந்த சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இடத்திலே. இன்னும் அதிகமாக அவன் சொப்பனத்தை கண்டேன் இடத்துல சொன்ன இடத்துல இன்னும் அதிகமாக சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள் என்பதை ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாக நாம் காண்கிறோம். நம்மேல் மற்றவர்கள் பகை உண்டாவதற்கு காரணம் இந்த யாக்கோபு மற்ற பிள்ளைகளை விட இந்த யோசேப்பை அதிகமாக நேசித்தான் என்பதுதான் இந்த யோசேப்பின் மேல் மற்றவர்கள் கொண்டு வரக்கூடிய பகையாக இருக்குது. இதை நாம் தெளிவாக திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். எனவே மற்றவர்கள் நம்மேல் பகை கொண்டு வரக்கூடிய இடத்துல நாம் நடக்காத இடத்திலே நாம் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். அனைவரையும் ஒன்றுபோல் நேசிக்கக்கூடிய இடத்துல, அனைவர் மேலும் எந்த விதமான வேற்றுமைகள் வித்தியாசம் இல்லாத இடத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது இது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்திலே பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து நன்மைகள் இறங்கி வருகிறது, வரங்கள் இறங்கி வருகிறது என்று யாக்கோபு சொல்கிறார். அதில் எந்த விதமான வேற்றுமைகள் இல்லை, பட்சபாதங்கள் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மைகள் வரங்கள் இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் எந்த வேற்றுமைகள், எந்த மாறுதல்கள் இல்லை, எந்த வித்தியாசங்கள் வேற்றுமைகள் இல்லாத இடத்திலே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் சூரியனை உதிக்கப்படி மழையை வர்ஷிக்கப்படுகிறார் என்பது பிதாவின் சற்குணம் என்பதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் சூரியனை உதிக்கப்படி மழையை வர்ஷிக்கப்படுகிறார் என்பதற்கு பரமபிதா பூரண சற்குணர் என்பதற்கு எந்த வேற்றுமைகள் வித்தியாசங்கள் இல்லையே, ஏற்ற தாழ்வுகள் இல்லையே என்பதை யாக்கோபு 1:17 நாம் தெளிவாக படிக்கிறோம். அந்த யாக்கோபு என்ற தகப்பன் தன் 12 பிள்ளைகளையும் ஒன்று போல அன்பு கூறாத அளவில் வேற்றுமைகள் வித்தியாசங்கள் வெளிப்படுத்தப்பட்ட இடத்திலே இந்த யோசேப்பிடத்திலே அதிக அன்பை வைத்து பலவர்ணமான அங்கியை தைத்து அவனுக்கு கொடுத்த இடத்திலே பகையும் விரோதம் ஏற்பட்டு யோசேப்புக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு யோசேப்பை எகிப்தியரிடத்தில் விற்று போட்டதாக நாம் தெளிவாக படிக்கிறோம். இஸ்மவேலர்கள் வணிகம் செய்யக்கூடிய இடத்திலே அவர் வருகிறார்கள். அந்த வழியாக வந்த இஸ்மவேலரிடத்திலே இந்த யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டதாக நாம் படிக்கிறோம். எனவே யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்பதை ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் தெளிவாக நாம் படிக்கிறோம். இந்த இடத்துல யூதா இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்தான் என்பதை நாம் படிக்கிறோம். இந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 12 பிள்ளைகளும் செயல்படக்கூடிய இடத்துல இந்த யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அந்த யூதா இந்த சகோதரரை விட்டு 38ஆம் அதிகாரத்தில் பிரிந்தான் என்பதை நாம் படிக்கிறோம். யோசேப்பு என்ற மகனை குறித்தும் இந்த யூதா என்ற மகனை குறித்தும் இங்கு இந்த யாக்கோபின் குடும்ப வாழ்க்கையிலே நாம் தெளிவாக படிக்கிறோம். யோசேப்பை விற்று போட்டாங்க, யூதா அவங்கள விட்டு பிரிந்து விட்டான். இந்த 2 பேரும் இந்த யாக்கோபின் பிள்ளைகளிலே முக்கியமானவர்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த யூதா சகோதரர்களால் புகழப்படக்கூடிய இடத்திலே யூதா இருக்கிறதாகவும், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இந்த யோசேப்பு சகோதரர்களிலே விசேஷித்தவன் என்ற இடத்திலும் யாக்கோபு தன் கடைசி காலத்திலே சொன்னதாக நாம் படிக்கிறோம். யோசேப்பை விற்று போட்டாங்க. அவன் ஆதியாகமம் 49:26 விசேஷித்தவன் என்ற இடத்திலே அவன் காட்சியளிக்கிறான். இந்த யூதா சகோதரரை விட்டு பிரிந்தான் என்ற இடத்துல ஆதியாகமம் 49:8 சகோதரர்களால் புகழப்படக்கூடிய இடத்திலே இந்த யூதா இருக்கிறான். எனவே நாம் விற்று போட்ட இடத்துல நாம் விசேஷித்த இடத்திலே நாம் காட்சியளிக்கிறோம். நாம் பிரிந்த இடத்திலே நாம் எல்லாராலும் புகழப்பட்டவர்கள் என்ற இடத்திலே காட்சியளிக்கிறோம் என்பதை இந்த சரித்திரத்திலே நாம் தெளிவாக நாம் காண்கிறோம். இந்த யோசேப்பை அவள் விற்று போட்ட இடத்துல யோசேப்பை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள், கொல்லவில்லை, அவனை விற்று போட்டார்கள். அங்கு 39ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு சோதனை போத்திபார் வீட்டிலே வந்தது, அதை அவன் ஜெயித்தான். பின்பு சிறைச்சாலைக்குள்ளே அவனை போட்டார்கள். ஆனால் அவன் சிறைச்சாலைந்து விடுதலையாக்கப்பட்டு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜரீகத்திலே வந்து விட்டான். எகிப்தை ஆளக்கூடிய ஒரு அதிகாரியாக கொண்டு வரப்பட்டான். எனவே 3 நிலை இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே சரித்திரத்திலே நாம் காண்கிறோம். யோசேப்பை கொல்லவில்லை, குழியிலே போட்டார்கள், கொல்லவில்லை. இயேசுவை ஏரோது சிறு வயதிலே கொல்ல வேண்டும் என்று நினைத்தான், கொல்ல முடியவில்லை. அதுக்கு பின்பு 30 வயதுக்கு மேல் அவருக்கு சாத்தான் மூலமாக சோதனை வந்தது. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சோதனை அவர் ஜெயித்தார். 3ஆவதாக சிலுவையிலே அவர் அறைந்தார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். அது சிறைச்சாலை. யோசேப்பை கொல்ல வேண்டும் நினைத்தார்கள், கொல்ல முடியவில்லை. இயேசுவை ஏரோது கொல்ல நினைத்தான், கொல்ல முடியவில்லை. யோசேப்புக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது, சோதனை ஜெயித்தான். இயேசுவை சாத்தான் வந்து சோதித்தான், இயேசு ஜெயித்தார்.
யோசேப்புக்குள்ளும் சிறைச்சாலை. 2 குற்றவாளிகள், இயேசுடைய சிலுவைக்கு வலதுபுறத்தில் இடப்புறத்தில் 2 கள்ளர்கள். எனவே இந்த சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு விடுதலையாக்கப்பட்டான். இயேசு சிலுவையிலே வெற்றி சேர்ந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற இடத்துல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவரை வணங்க வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அதை நாம் படித்து கொள்ள முடியும். இந்த இடத்தில்தான் இந்த யோசேப்பை எல்லாரும் வணங்க வேண்டும். யோசேப்பை அதிகாரியாக்கினான். யோசேப்பை தெண்டலிட்டு வணங்க வேண்டும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41, 42, 43 வசனங்கள் வீட்டிலே வாசித்தால் அவனை எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை பார்வோன் மூலமாக கொடுக்கப்பட்டதாகவும் முழு எகிப்து தேசத்துக்கும் அதிகாரியாக அவனை மாற்றினதாக அந்த திருவசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே நிழலாட்டமாகவும் இயேசுவின் வாழ்க்கையிலே உண்மை பொருளாகவும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். இந்த யோசேப்பு இவ்வளவு விசேஷித்தவன் என்ற இடத்திலே அவன் காட்சியளிக்கிறதாக நாம் படிக்கிறோம். இந்த ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் இந்த யூதாவுடைய வாழ்க்கையுடைய சரித்திரம் மிகவும் மோசமான நிலையிலே, மற்றவர்களுக்கு முன்பாக அவன் மிகவும் தாழ்வான நிலவரத்திலே அவனுடைய வாழ்க்கை இருந்ததாக நாம் காண்கிறோம். அவனுடைய 3 குமாரர்கள் மூலமாக அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், மருமகள் மூலமாக அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த யூதாவுடைய வாழ்க்கை இந்த யோசேப்பின் வாழ்க்கையை போல சிறப்பாக இருக்கவில்லை. மிகவும் தரம் குறைந்த வாழ்க்கையிலே இந்த யூதாவுடைய வாழ்க்கை இருந்தது என்பது உண்மையாக இருந்தாலும் அவள் என்னிலும் நீதி உள்ளவள், என் குமாரனை நான் அவளுக்கு கொடுக்காமல் போனேனே என்ற உணர்வு இந்த யூதாவுக்குள் வந்து அப்புறம் தாமாரை அவன் அறியவில்லை என்ற இடத்திலே நாம் இந்த ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். யோசேப்பை போன்ற ஒரு உயர்வான வாழ்க்கை இந்த யூதாவுக்கு இல்லை. மிகவும் தரம் குறைந்த வாழ்க்கை தான் இந்த யூதாவுக்கு இருந்தாலும் மருமகள் மூலமாக இவன் நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு அவள் என்னிலும் நீதி உள்ளவள், என் குமாரனை நான் அவளுக்கு கொடுக்காமல் போனேனே என்ற உணர்வு இந்த யூதாவுக்குள்ளே நறுங்குண்ட அனுபவம் அவனுக்குள்ளே உண்டாக்கப்பட்டு உணர்ந்து அப்புறம் அவளை அறியவில்லை என்ற இடத்துல யூதாவோட வாழ்க்கை சிறப்பிக்கப்பட்டதாக ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் யூதா தாமாருக்கு பெற்ற பாரேஸ் வீட்டை போல இந்த போவாஸ் ரூத்து வாழ்த்தப்படக்கூடிய இடத்திலே இந்த யூதாவோட வாழ்க்கை சிறப்பு அடைந்ததாக திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். ஒரு தரம் குறைந்த வாழ்க்கையில் உள்ள இந்த யூதா தாமார் இருவரும் தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டார்கள். யூதாவுக்கு தன் மனைவி இறந்து போன இடத்தில்தான் இந்த பிரச்சனை வருகிறது. தாமார் என்ற மருமகள் தன் 2 புருஷன்மார்கள் இறந்து போன இடத்தில்தான் இந்த பிரச்சனையை அவள் கொண்டு வருகிறாள். எனவே யூதாவும் தாமாரும் இருவரும் பிரச்சனைக்குள் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த யோசேப்பை போல மேன்மையான வாழ்க்கை இல்லை என்ற இடத்தில் இருந்தாலும் இனி யூதாவுக்கு எந்த மனைவி தேவையில்லை, இந்த தாமாருக்கு இனி எந்த புருஷன் தேவையில்லை என்ற இடத்திலே அவர் தங்களுடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணி கொண்ட அனுபவம் இந்த யோசேப்பு ஒரு குடும்ப வாழ்க்கையிலே வாழ்கிறான் என்ற வாழ்க்கையை காட்டிலும் மிகவும் உயர்ந்த சிறப்பான இடத்திலே இந்த யூதா தாமாருடைய வாழ்க்கை இந்த யோசேப்பின் குடும்ப வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை தரங்குறைந்து போனுடைய வாழ்க்கை உயர்ந்தது என்பதை நாம் உயர்வாக சொல்லக்கூடிய இடத்தின் போதனையாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை தான். அது யோசேப்பு குடும்பமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். அவன் விசேஷித்தவன் தான், ஆனால் அவர் குடும்ப மனிதன். இவர்கள் குடும்பமாக இருந்தாலும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிஷ்டை பண்ணி கொண்ட இடத்துல யூதா தாமாருக்கு பெற்ற பாரேசை போல வாழ்த்தப்படுகிறார்கள் என்ற இடத்துல போவாசை ரூத்தையும் ஏன் வாழ்த்துகிறார்கள் என்றால்
சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்ற இடத்தில்தான் இங்கு வேலை நடக்கிறது. ஒருவன் இறந்து போனால் அவனை மற்றவனுக்கு கொடுக்க வேண்டும். எனவே இந்த யூதாவுடைய பிள்ளைகள் சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்ற இடத்தில்தான் இந்த பிரச்சனை வருகிறது. எனவே இந்த போவாசு இந்த ரூத்தை விவாகம் பண்ணின காரணம் சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்ற இடத்தில்தான் ரூத்தை போவாஸ் ஏற்றுக்கொண்டான். யூத சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ரூத்து கற்பந்தரித்த பின்பு போவாஸ் மரித்து போனதாக யூத சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஒரு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்ற இடத்தில்தான் அது செயல்பட்டதாக திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். தாமாருக்கு இந்த யூதா மூலமாக ஒரு சந்தானம் உண்டாக்கப்பட்ட இடத்திலே அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி கொண்டார்கள். இந்த பூவாசு ரூத்தை விவாகம் பண்ணி இந்த ரூத்து கற்பந்தரித்த இடத்திலே போவாஸ் மரித்து போனான் என்று யூத சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார்களே, இவைகளெல்லாம் சிறப்பிக்கப்பட்ட உயர்வான உன்னதமான வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை இந்த திருவசனத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் என்று எழுதப்படும். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரத்தை யோசபாத்துடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் கர்த்தர் யோசபாத் கூடவே அவர் இருக்கிறார் என்பதற்கு இந்த 17, 18, 19, 20 அதிகாரங்கள் சாட்சியாக இருக்கிறது. கர்த்தர் யோசபாத்து கூடவே எப்போதும் இருக்கிறார் என்பதன் சாட்சியை யோசபாத் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் காற்றுக்கொண்டதாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். ஆனாலும் அவன் ஆகாப் குடும்பத்தோடு சம்பந்தம் கலந்ததினால இந்த யோசபாத்துக்கு பல பிரச்சனைகள் வந்ததாக நாம் படிக்கிறோம். கர்த்தர் யோசபாத்து கூடவே இருக்கிறார் என்பது உண்மை. அதை யோசபாத் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் காத்து கொண்டதாக யோசபாத் வாழ்க்கையிலே நாம் காண முடியும். ஆனால் ஆகாபுடைய குடும்பத்தோடு யோசபாத் சம்பந்தம் கலந்து 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரத்திலே ஆகாப்போடு சேர்ந்து யுத்தத்துக்கு போனதினாலே இந்த யோசபாத்துக்கு எதிராக எதிரிகள் செயல்பட்டதாகவும், கர்த்தர் பகைக்கிறவனை நீ சிநேகித்ததினால கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வந்தது என்று 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே தீர்க்கதரிசி மூலமாக இந்த யோசபாத் எச்சரிக்கப்படுகிறதாக நாம் காண்கிறோம். 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் கர்த்தர் பகைக்கிறவனை நீ சிநேகித்தபடினால் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வந்தது என்று தீர்க்கதரிசி இந்த யோசபாத்தை எச்சரித்ததாக நாம் படிக்கிறோம். எனவே தன்னோடு தேவன் கூடவே இருக்கிறார் என்ற உயர்வான வாழ்க்கை இருந்தாலும் இந்த ஆகாப்போடு சம்பந்தம் கலந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாதபடி அவனோடு யுத்தத்துக்கு போனதுனால கர்த்தருடைய கடுங்கோபம் இந்த யோசபாத் மேலே வந்ததாக நாம் காண்கிறோம். இந்த எச்சரிப்புக்கு பின்பு யோசபாத்து என்ன செய்கிறான் என்றால், ஆகாப்புடைய மரணத்துக்கு பின்பு ஆகாப்புடைய மகனாகிய அகசியாவோடு அவன் இணைந்து ஓப்பீரின் தங்கம் வாங்குவதற்காக அங்கு கப்பல் கட்டி சென்றதாக நாம் படிக்கிறோம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகார கடைசி பகுதியிலே அந்த கப்பலை கடவுள் உடைத்து போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த யோசபாத்து அகசியாவோடு இணைந்து ஓப்பீரின் தங்கம் வாங்குவதற்கு அங்கு வியாபாரம் செய்வதற்கு சென்ற இடத்திலே கப்பலை கடவுள் உடைத்து போட்டார் என்பதை 2 நாளாகவும் 20 கடைசி பகுதியிலே நாம் காணலாம். கர்த்தர் யோசபாத்தோடு இருக்கிறார். அந்த வாழ்க்கையை யோசபாத் காற்றுக்கொண்டாலும் ஆகாப் குடும்பத்தோடு இணைந்து செயல்பட்ட இடத்துல முதலாவது ஒரு எச்சரிப்பு வருகிறது. அதை மீறி கப்பல் கட்டி அவர்கள் தங்கம் வாங்குவதற்கு சென்ற இடத்துல அங்கு கப்பலை கடவுள் உடைத்து போட்டார் என்ற எச்சரிப்பு 2வது வருகிறது. இந்த ஆகாப்பின் குமாரனாகிய அகசியாவுடைய மரணத்துக்கு பின்பு 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் இந்த அகசியாவுடைய மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு அகசியாவுடைய சகோதரன் ஆகாப்புடைய அடுத்த மகன் அரசாட்சிக்கு வந்த இடத்துல, யோராம் அவன் அரசாட்சிக்கு வந்த இடத்துல இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில்
இந்த யோராமோடு இந்த யோசபாத் இணைந்து யுத்தத்துக்கு சென்றதாக அந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அப்போ அங்கே அவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிட்டு அங்கு வேதனைப்பட்டு கொண்ட இடத்துல தீர்க்கதரிசியை அழைக்கிறார்கள். அப்போ தீர்க்கதரிசி இந்த யோசபாத்துடைய முகத்துக்காக நான் வந்தேன் என்று எலிசா சொன்னதாக அந்த அதிகாரத்திலே நீங்கள் காண முடியும். யோசபாத்தோடு கர்த்தர் இருக்கிறார், ஆகாப்போடு போன இடத்திலும் இருக்கிறார், அகசியாவோடு போன இடத்திலும் இருக்கிறார். இந்த எச்சரிப்புக்கு பின் 3ஆவதாக யோராமோடு யுத்தத்துக்கு போன இடத்துல யோசபாத்துடைய முகத்தை பார்த்து தான் நான் வருகிறேன், இந்த இஸ்ரவேல் ராஜா முகத்தை நான் பார்க்க முடியாது என்று எலிசா சொல்லுகிறதுனால கர்த்தர் இந்த யோசபாத்து கூடவே இருக்கிறார் என்ற இடத்துல இந்த 3 எச்சரிப்புக்கு மேலாக அந்த ஆகாப் குடும்பத்தை விட்டு இந்த யோசபாத் விலகாத இடத்திலே, ஆகாப் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்ட இடத்துல யோசபாத் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டதாக திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு சரியான வாழ்க்கையாக இருந்தாலும் நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் காத்து கொள்வதற்கு நாம் என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்பது இது ஒரு எச்சரிப்பாக திருஷ்டாந்தமாக இருக்கிறது. அந்த வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கையை அவன் மீறுகிறான். யோசபாத்தோடு கர்த்தர் இருக்கிறார் என்றால் யோசபாத்து இஸ்ரவேல் ராஜாவோடு கூட போகக்கூடாது. அதுதான் வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை. போகக்கூடியவங்களோடு நாம் போகலாம், போகக்கூடாதவங்களோடு நாம் போகக்கூடாது என்ற இடத்தில் தான் மாறுபாடுள்ள சந்தையை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்வேன் என்றால் யாரோடு போக வேண்டும் யாரோடு போகக்கூடாது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆகாப்போடு கூட போகக்கூடாது, அகசியாவோடு கூட போகக்கூடாது, யோராமோடு கூட போகக்கூடாது என்ற இடத்தில் தான் நமக்கு பிரச்சனை வருகிறது. இதன் மூலமாகத்தான் ஆகாப் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்ட இடத்துல இந்த யோசபாத் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டு போனது என்பதை நாம் எச்சரிப்பாக திருஷ்டாந்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். எனவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற இடத்திலே நம்முடைய வாழ்க்கை இந்த யோசபாத்துடைய வாழ்க்கை போல இருந்தாலும் நாம் யாரோடு சேர வேண்டும் யாரோடு சேரக்கூடாது என்ற இடத்துல ஒரு வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை இந்த ஆகாப் குடும்பம் அழிக்கப்பட்ட இடத்துல இந்த யோசபாத் குடும்பம் அழிக்கப்பட்டு போனது என்ற இடத்திலே ஒரு எச்சரிப்பின் திருஷ்டாந்தத்துக்கு இந்த நாட்களிலே நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த யாக்கோபுக்குள்ளே இந்த குணசீலத்தை காத்து கொண்ட இடத்திலே அவன் உறுதியாக இருந்தது போல இந்த யோசபாத்து தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை காத்து கொண்டாலும் இந்த ஆகாப்போடு சம்பந்தம் கலக்கக்கூடிய இடத்திலும் அகசியாவோடு இணையக்கூடிய இடத்திலும் யோராமோடு இணையக்கூடிய இடத்திலும் தன் நிலையை சரியாக காத்து கொள்ளாத இடத்திலே அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டது போல் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் குணசீலமுள்ள வாழ்க்கை இருந்தாலும் தன் குடும்பத்தை எப்படி வைத்து கொள்ள வேண்டும், 12 பிள்ளைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற நிலையிலே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் அவன் செயல்பட்ட இடத்தில்தான் யாக்கோபுடைய குடும்பத்திலே பிரச்சனை ஏற்பட்டதாக திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்கிறோம். யாக்கோபு தேவனுடைய சித்தத்தை செய்யாத இடத்துல, யாக்கோபுடைய சித்தம் நொறுக்கப்பட்ட இடத்திலே, யூதா சித்தத்தை சரியாக செய்யக்கூடிய இடத்திலே என் பலனாயே கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூர்ந்த இடத்திலே என் இருதயத்தை கேட்டவன் எனக்கு சித்தமானது செய்வான் என்று அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தேவனுடைய சித்தத்தை தாவீது செய்த இடத்திலே, யூதாவின் தலைவன் செய்த இடத்திலே, சாட்சி பெற்ற இடத்துல யாக்கோபினுடைய வாழ்க்கையின் குறைவான பகுதியை யூதா மூலமாக நிறைவுக்குள் கொண்டு வந்ததாக திருவசனத்திலே நாம் படிக்கிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் வசனத்தில் மேன்மையாக உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சிறுவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின தாவீது என்று தாவீதின் கடைசி வார்த்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபின் தேவனால் தான் இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னதாக நாம் பார்க்கிறோம். யாக்கோபுக்குள்ளே அந்த குணசீலம் உறுதியாக இருந்ததினால் அந்த வாசனையை யாக்கோபு காத்து கொண்ட இடத்திலே அந்த குணசீலனுக்கு எதிராக புறப்பட்ட அனைவரையும் சாபத்துக்குள்ளும் தீர்ப்புக்குள்ளும் கொண்டு வந்து
அந்த குணசீலத்தை காத்து கொண்ட இடத்திலே அது யாக்கோபுடைய அபிஷேகம் என்ற இடத்திலே இருக்கிறது. எனவே துர்க்குணம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தால் அந்த அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தி விடும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அபிஷேகத்தை நீங்கள் துக்கப்படுத்த வேண்டாம். துர்க்குணத்தின் மூலமாக அந்த அபிஷேகத்தை அழித்து போடாதபடி நற்குணத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும் போது அந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையிலே காக்கப்படும் என்ற இடத்துல யாக்கோபின் தேவனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். தாவீதுடைய அபிஷேகம் ஒரு யாக்கோபின் குணசீலத்தினாலே காக்கப்பட்ட யாக்கோபின் இந்த அபிஷேகமாக இருக்கிறதுனால தேவனுடைய குணசீலத்தை நாம் காக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்கிறோம் என்பதாகத்தான் யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சிறைவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின தாவீது என்று எழுதப்பட்டிருக்கு. தாவீது தன் வாழ்க்கையில் வந்த அனைத்து பிரச்சனைகளிலும் அவன் மகிழ்ச்சியாக இன்பமாக அந்த பாட்டுகளை பாடினதாக தாவீது சொன்னதாக நாம் காண்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்ததாக இருந்தது. ஏனென்றால் குணசீலம் யாக்கோபுக்குள் இருந்தாலும் தேவ சித்தம் செய்ய முடியாத இடத்துல தன் சொந்த சித்தத்தை கடவுள் நொறுக்கின இடத்திலே அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லாதபடி வருத்தமும் சஞ்சலமாக போனதாக நாம் படிக்கிறோம். ஆனால் என் பலனாயே கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்ற அந்த ஒப்பு கொடுத்த வார்த்தை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூர்ந்த தாவீது மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சிறுவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின தாவீது என்று சொன்னதாக நாம் படிக்கிறோம். எபிரேயர் 1:9 நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடினால் தேவனே உம்முடைய தேவன் உம்மை தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைரியத்தினாலே உம்முடைய அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. எனவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தோழர்கள், அவர்களுக்கு அந்த அபிஷேகம் இல்லை, அவர்கள் பாடுகளை சகிக்க முடியவில்லை. இயேசு தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைரியத்தினாலே தேவன் அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதான் இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின தாவீது. தாவீதுக்குள்ளே அந்த மகிழ்ச்சியான அபிஷேகம், அந்த ஆனந்த தைலத்துக்கு நிழலாட்டமான அபிஷேகம் தாவீதுக்குள்ளே இருந்தது. தாவீது தன் வாழ்க்கையிலே சங்கீதங்களை இன்பமாக பாடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். நீதி என்றால் தேவ சித்தம், அக்கிரமம் என்றால் சொந்த சித்தம். அக்கிரம செய்காரே உங்களை அறியேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே தேவ சித்தத்தை முழுமையாக செய்யக்கூடிய இடத்துல இயேசு ஆனந்த தைரியத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று எபிரேயர் 1:9 பவுல் எழுதுகிறார். 4000 ஆண்டு காலமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தோழர்கள், அவளுக்கு அந்த அபிஷேகம் இல்லை. இயேசு ஆனந்த தைரியத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதுதான் எருசலேமிலே அவர் சிலுவையை சந்திக்கக்கூடிய இடத்திலே அவர் மகிழ்ச்சியாக தன்னை ஒப்பு கொடுத்ததாக நாம் படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:4 அவர் பலகீனராய் சிலுவையில் அறையப்பட்டாலும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். இந்த நாளிலே நம்மை அநாதி சிநேகித்தினாலே சிநேகித்தார் என்ற குணசீலத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த குணசீலம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் சாலமோன் வாழ்க்கையிலும் நிழலாட்டமாக நாம் கண்டோம். நம்முடைய குணசீலத்தின் மூலமாக தான் கடவுள் நம்மை நேசிக்க முடியும். அவர் எந்த அளவுக்கு நம்மை நேசித்தாரோ அந்த அளவுக்கு நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அதற்கென்று ஒரு அபிஷேகம் நமக்கு வேண்டும். சிறுவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின தாவீது என்ற இடத்திலே ஒரு அபிஷேகம், ஒரு மகிழ்ச்சியான அபிஷேகம். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தான அபிஷேகத்தின் சந்தோஷமாக இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். அபிஷேகத்தின் மூலமாக நம்மளுக்குள்ளே மகிழ்ச்சி கொண்டு வரும்போது, அபிஷேகத்தின் மூலமாக அன்பு நம்மளுக்குள்ளே கொண்டு வரும்போது, யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சிறுவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின தாவீது என்ற இடத்திலே தோழரை காட்டிலும் ஆழ்ந்த தைரியத்தின் அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அவர் எருசலேமிலே பலகீனராய் சிலுவையில் அறையப்பட்டாலும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார் என்ற இடத்தில் ஒரு உயிர்த்தெழுக்கிற வல்லமை நம்மத்திலே இறங்கட்டும். அவருடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படுவோம், அவருடைய அபிஷேகத்தினால் தரிப்பிக்கப்படுவோம், அவருடைய அன்பினால் நிரப்பப்படுவோம், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவோம், அவருடைய கிருபையினால் நிரப்பப்படுவோம்,
ஒரு வல்லமை நமத்திலே இறங்கட்டும். சிலவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின தாவீது என்ற இடத்தில் தோழரை பார்க்கிலும் ஆண்கள் தைரியத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த இடத்திலே இந்த நாளில் அந்த அபிஷேகத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். அந்த வல்லமைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம்.